கடல் மீனுக்கு பத்தியம் கிடையாது. ஓ அப்படியா? ஆற்று மீன் குளத்து மீனுக்கு பத்தியம் உண்டு. அப்படியா? ஓகே. ஆற்று மீன் குளத்து மீனுக்கு பத்தியம் உண்டு. ஆற்று மீன் குளத்து மீனுக்கு பத்தியம் உண்டு. தம்பி ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். ஆற்று மீனுங்கிற மாதிரி லைவுக்கு வர முடியாததுக்கு ஒரு விளக்கம். நான் தான் கிரிக்கெட் பைத்தியம், அதனால 45 நாளைக்கு லைவுக்கு வர முடியாது அப்படின்னு வாட்ஸ்அப் மெசேஜ். கண்டிப்பா உடனே கிளம்பி வாருங்கள். ஓகே ஓகே. ஆசனி பாப்பா என்ன பண்றீங்க? தூக்கம் தூங்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டு போய். ஏன் என்னாச்சு? சாப்பிடு பாப்பா, சாப்பிடாம படுக்கக்கூடாது. என்ன சாப்பிட்ட? சாப்பிட்டேன் கொஞ்சம் சாப்பிடு. 2 மணிக்கு சாப்பிட்டா இப்போ இதுமா? உங்கள் முகம் அழகு. ஓகே தேங்க்யூ. அப்படியா? மிக மகிழ்ச்சி. தமிழ்நாடு தெரியுமா என்று கேளுங்கள். புரியல. என்ன சாப்பாடு? சாதம் சாம்பார். பிரியாணியா? பிரியாணி இல்லை, சாதம் சாம்பார். செவ்வாய்க்கிழமை தான் பிரியாணி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்றாங்க. சுனாமி பாப்பாவுக்கு நீ இரவு வணக்கம் சொல்லுங்க. ஜாலியா இருக்கீங்க. ஆமா ஆமா, ரொம்ப ஜாலி. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்களும் ஜாலியா இருங்க. யூடியூப் லைவ் போடுங்க, ஜாலியா இருங்க. ஆசனி பாப்பா இனி இரவு வணக்கம் சொல்றாங்க. நீ சொல்லிடு. இனி இரவு வணக்கம் சொல்லிடு. இனிய இரவு வணக்கம். அப்பா என்னன்னு சொல்லுவேன். என்னாச்சு? நான் ஒரு பாட்டி கொண்டு போட்டுக்கிறேன். நான் வேலை நாளை மறுதினம் வருகிறேன் மதினியாரே. ஓகே ஓகே. உட்காரு பாப்பா, உட்காந்துக்கிறியா? என்னாச்சு? போட்டு வச்சது தெரியல. பொம்புமே வரல. என்னாச்சு? சோகமா உட்காந்துருக்குது. தூக்கம் வருதா? தூங்கு. எந்திரி. ஏ பாப்பா சாப்பிடாம தூங்கக்கூடாது. சாப்பிடு. கொடுத்துட்டா? ஏன் என்ன வேண்டாம்? கொஞ்சமாக சாப்பிட்டு தூங்குறீ. அன்பு சாப்பிட்டாச்சா? நீங்கள் தான் பிரியாணி சாப்பிட்டீங்களா?